ஹலோ, இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு அல்வா தாங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வறுத்து எடுக்க போகிறோம். 15 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். இதுக்கப்புறம் நான் வந்து 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து 3 கப்பு தண்ணி, கூடவே ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. இது ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூட கொஞ்சம் தேவைன்னா கூட ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மொத்தமாக ஒரு 1/2 கப் நெய் தேவைப்படும். அந்த நெய்யிலேயே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி நான் முந்திரி பாதாமாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. மீதி இருக்க நெய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் ரவையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, கூடவே 1 ஸ்பூன் கடலை மாவு அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு, அதை வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா பொடியாக ஃபைனாக அரைச்சிக்கணும். அரைச்ச பவுடரை வந்து நம்ம இந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்துடலாங்க. எல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொதிக்க வச்சுருந்த தண்ணி இருக்குல்ல, சக்கரை தண்ணி, அதை வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு பிஞ்ச் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்க. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாமை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுபோல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.